கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். எம்ஜிஆருங்கிற ஹீரோ பிம்பத்தை பற்றி நான் எப்பயுமே திரு சுப்ப வீரபாண்டியன் அவர்களோட கமெண்ட்டை தான் நான் நினச்சி பார்ப்பேன். சுப்ப வீரபாண்டியன் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட ரசிகர். ஆனால் மிஸ்ஸா காலத்தில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து தீவிரமாக மிஸ்ஸாவை எதிர்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து மாநில கட்சிகளை தடை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து போய் ஒரு ஹீரோ பயந்து போய் அதிமுகவை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு பண்ணி தன்னோட பயந்தாங்கொழித்தனத்தை நிரூபிப்பார். அப்போ தான் அந்த ஹீரோவோட இமேஜ் உடஞ்சி போனச்சுன்னு சுப்ப வீரபாண்டியன் சொல்லியிருப்பார். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியில் வந்து பார்ப்பனர்களோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னு திருமாவளவன் பேசணும்னா அதுக்கு பலரும் எதிர்வினையாற்றிருக்காங்க. குறிப்பாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எம்ஜிஆர் எதிர்த்தவங்களாம் வீழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் உண்மையிலே எம்ஜிஆரோட பிம்பம் என்ன அப்படிங்கிறதுல வந்து முதல்ல வந்து எம்ஜிஆரோட ஆட்சியில் வந்து அதிகாரிகளோட அதிகமாக இருந்ததுக்கான சாட்சிகளே நிறைய இருக்குது. அயோத்தி குப்பம் மீனவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கி அவங்கள சுட்டு கொன்னது, விவசாயிகளை வந்து மின்சாரத்துக்கு ₹1 மின்சாரம் பிரச்சனைக்காக அவங்கள சுட்டு கொண்டுட்டு அந்த சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இதில் ஒரு ஹைலைட் ஆனது. போலீஸோட துப்பாக்கி எதுக்கு இருக்குது, குருவி சுடுறதுக்கான்னு கேட்டவர். அந்த எம்ஜிஆரோட தொடக்கம் தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து இதில் பல துப்பாக்கி சூடுகளை ஜெயலலிதா நடத்தியிருக்காங்க. அதோட உச்சபட்சம் தான் எடப்பாடி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டது. இந்த வழி காரணமான இருந்தது அதிமுக தான். முதுகுளத்தூர் கலவரம் இந்த முதுகுளத்தூர் கலவரம் அப்போ நடந்ததில்லை. இப்போ இவங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த கலவரம் இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த அளவுக்கு அதிகாரிகளோட ஆட்சிகள் வந்து எம்ஜிஆரோட ஆதிக்கம் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியிலையும் ஜெயலலிதாவோட ஆட்சியிலையும் நிறைய இருந்திருக்கு. இந்த விவசாயி அப்புறம் வந்து ரிக்ஷாக்காரன், மீனவ நண்பன் இப்படி எல்லா டைட்டில் எல்லாம் நினைச்சு அவங்களோட அபிமானத்தை பெற்று ஓட்டுகளா இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து நிஜத்தில் வந்து விவசாயிகளை வந்து போராட்டம் பண்ணும்போது அவங்கள சுட்டு கொண்டவர், நிஜத்தில் மீனவர்களை சுட்டு கொண்டவர். ரிக்ஷாக்காரங்கிறவங்களை வந்து ரிக்ஷாவை வந்து எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. காலங்காலமாக கை ரிக்ஷாக்களை ஒழிச்சிட்டு ரிக்ஷாக்காரர்களை சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுத்து ரிக்ஷாக்காரர்களை உருவாக்குனதே திரு கலைஞர் அவர்கள் தான். அந்த கை ரிக்ஷா இழுக்கிறத ஒழித்தவர் வந்து கலைஞர் அவர்கள். ஆனால் பிவாஸ் வந்து ரிக்ஷாக்காரன் படத்தில் வந்து இது வந்து எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த ரிக்ஷான்னு ஒரு டைலாகே வச்சுருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து தன்னோட பிம்பங்கள் மூலமே காலம் பூரா வாழ்ந்தவர். இப்போ வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இப்போ ஆட்சி நடத்துறது அதிகாரிகளான்னு கேட்டிருக்காரு. அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆளுகிற காலத்தில் வந்து எல்லாமே அதிகாரிகளோட ஆட்சி தான். அதுக்கு வந்து வாச்சாத்தி கலவரம், வீரப்பனோட தேடுதல் வேட்டையில் போலீஸ்காரங்களோட இது அட்ராசிட்டி, எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் தேவாரத்தோட அட்ராசிட்டிஸு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதிகாரோட ஆளுமைகளை தான் இருக்குது. பார்ப்பனர்கள்னால் இதே மணியன், லக்ஷ்மணன், அப்புறம் இது மாதிரி பார்ப்பனர்களோட ஆதிக்கமும் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. இதில் வந்து ரொம்ப உச்சபட்சமாக எம்ஜிஆர் செஞ்சதில் வந்து உலகத்தமிழ் மாநாட்டை வந்து சங்கராச்சாரியரை வச்சு தமிழில் பேசினா தீட்டு நான் குளிக்கணும்னு சொன்ன சங்கராச்சாரியரை வச்சு ஆர்எஸ்எஸ் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கினவர். ஆர்எஸ்எஸ் சாக்கா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தவர் எம்ஜிஆர். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மீனாட்சிபுரம் மத மாற்றத்துக்கு வந்து இதுக்கு அது வந்து எம்ஜிஆர் வந்து அதுக்கு எதிரான மத மாற்றத்துக்கு வந்து எதிரான பேசினவர், சட்டசமன்றத்திலே பேசினவர். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க பார்ப்பனர்களோட அதிகத்துக்கு உட்பட்டே தான் வாழ்ந்தார். அதிகாரிகளோட ஆட்சியில் தான் எம்ஜிஆர் வந்து இருந்தார். எம்ஜிஆர் வந்து பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ மோசமானவர். அவர் வந்து சக நடிகைகளோடலாம் எப்படி பழகினாருங்கிறத நீங்கள் வந்து பைல்வான் ரங்கநாதரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டி பத்மினி வந்து எம்ஜிஆர் வந்து ஜெய்சங்கரை சுடுறதுக்கு துப்பாக்கியோட வந்தார் ஜெயலலிதா வீட்டுக்குங்கிற அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் பார்க்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எம்ஜிஆர் வந்து அரசியலில் வந்து ஒரு தத்தி, அரசியல் பற்றி எந்த ஆளுமையும் இல்லாமல் யானை மாலை போட்டதால் ஆள வந்த ராணிங்கிற மாதிரி சினிமாக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிற இப்போ சமூக ஊடகங்களோ ஒரு ரோபோ சங்கர் இருந்திருந்தா கூட எம்ஜிஆரால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து அரியா மக்களோட மனதில் வந்து சினிமாவை வந்து நிஜம் நம்பியாரை திட்டி எம்ஜிஆரை வாழ வச்சு எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து இது பண்ணிட்டாரு. இதில் வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்து இந்த வரைக்கும் தந்திரமாகவே தன்னோட வாழ்க்கையை நடத்தினவர்.
அதாவது வீரப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பர்சனாலிட்டியாக ஆள் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். அவரோட முன்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப பூனைக்குட்டி மாதிரி இருப்பார். அந்த சைஸுக்கு நம்ம இப்போ வில்லன் இருந்தால் நம்மளோட பர்சனாலிட்டி எடுபடாதுன்னு திட்டம் போட்டு மிகுந்த சிறந்த நடிகரான வீரப்பாவை ஒதுக்கிட்டு மலையாளத்துலேருந்து தன்னோட உயரம் கம்மியாகவும் குள்ளமாகவும் இருக்கிற நம்பியாரை வச்சு காலம்புற வில்லனாக வச்சுக்கிறார். அந்த அளவுக்கு தந்திரமானவர். சினிமாவில் இந்த மாதிரி மலையாளத்தை புகுத்தினது வந்து ஒரு இது கிடையாது. அரசியல்லையும் மலையாளிகளுக்கு அவர் அளித்த வாழ்வு இருக்கு. அதில் 2-3 விஷயத்தை நான் சொல்லணும். ஒன்று வந்து திரு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதாவது 142 அடி வந்து முல்லை பெரியாரோட அணையை உயர்த்துறதுக்காக மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி கடைசியில் அதை வந்து அந்த முல்லை பெரியாரோட அணையை வந்து 142 அடியாக உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்றாங்க. ஆனால் அந்த 142 அடியா ஏற்கனவே இருந்தது 136 அடியா ஆக்குனது யார் தெரியுமா? அதை வந்து துரைமுருகன் அவர் சொல்லிப்பாரு. அது வந்து எம்ஜிஆர் செஞ்சது தான். அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்த அந்த கூட இருக்கிற எல்லாருமே மலையாளிகள். அந்த கேபினெட்ல இருந்த அவ்வளோ பேரும் மலையாளிகளாக இருந்து பேசி அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் பண்ணி தான் அந்த 142 அடியா 136 அடியா குறைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளிகளுக்கு ஆதரவாகவே இருந்தார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பல பேர் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து பல மலையாளிகள் வேலை பார்த்துருக்காங்க. நான் சென்னைக்கு வந்த புதுசில் 2-3 அண்ணா சாலையில் இருக்க ஹெட் ஆஃபீஸில் ஒரு மலையாள லேடியை பார்த்தேன். இது நான் ஓஎம்ஆரில் வேலை பார்க்கும்போது பெருங்குடியில் ஒரு இதில் வந்து ஒரு மலையாள ஆஃபீஸர் இருந்தார். ஒரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எப்படி மலையாளிகள் இப்படி ஆதிக்கம் செலுத்துனாங்கன்னு நான் யோசிச்சப்ப எனக்கு அந்த நண்பர் சொன்னார், எம்ஜிஆர் மூலமாக வேலைக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. அது வந்து பிற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாதவங்கெல்லாம் வேலைக்கு வரலாங்கிறத ஓபிஎஸ் போட்ட ஆர்டரு. ஓபிஎஸ் தான் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துறதுக்கு அனுமதிச்சார். ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஷாக்காவுக்கு அனுமதிச்ச மாதிரி பின்னாடி வந்து ஓபிஎஸ் வந்து அந்த அனுமதிச்சார். இப்படி எம்ஜிஆர் வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழர் இதுக்காக விடுதலை படை அமைச்சர் திரு தமிழரசனோட படுகொலையில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு உண்டு. அந்த படுகொலை வந்து அரச பயங்கரவாதம், அதோட முக்கிய அரசியல்வாதி வந்து எம்ஜிஆர் தான். அது வந்து நீங்கள் விடுதலை படத்திலே பார்த்துருக்க முடியும். அதுக்கப்புறம் மூர் மார்க்கெட் எரிஞ்சு போனது, அதோட பின்னணியில் ஒன்றிய அரசுக்கான அந்த இடத்த இது பண்ணுறதுல, அந்த எரிஞ்சு போனதில் முக்கிய பங்கு வகித்தது வந்து எம்ஜிஆர் தான். இப்படி எம்ஜிஆர் வந்து இப்போது சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஊழல்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அரசு நிலத்தை எடுத்து தன்னோட தனியார் அல்லக்கைகளாக இருந்தவங்க, அடியாட்களாக இருந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கினது. ஜேபிஆர், பச்சைமுத்து, ஐசரி வேலன், இந்த மாதிரி பல பேருக்கு வந்து அந்த அரசு நிலங்களை எடுத்து வாரி வழங்கினது. அரசியல்வாதி அல்லக்கைகள் கொடுத்ததெல்லாம் கூட இல்லை, நடிகைங்களுக்கு கொடுத்தது. அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து தமிழா பாண்டியன் சொல்றாரு, அம்பிகா ராதா கிட்ட வந்து 1000 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து அரசு நிலத்தை வந்து வாரி வழங்கினதுல முக்கிய இடத்த வந்து எம்ஜிஆர் தான் வந்தார். ஏரிகளை ஆக்கிரமிச்சு வந்து தன்னோட ஆதரவாளர்களுக்கு அல்லக்கையா வந்த ராமசாமியோடையார், ஜேபிஆர் போன்றவர்களுக்கெல்லாம் ஏரியவே பங்கு போட்டு கொடுத்தவர். தனியார் இப்போ இந்த சீமான் பண்ணுறவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்களே, கல்வி தனியார் கிட்ட இருக்குது, டாஸ்மார்க் அரசாங்கத்திட்ட இருக்குது. கல்வி தனியார் கிட்ட போனதை முதன்னு செஞ்சதே எம்ஜிஆர் தான். தனியார் இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தான். தனியார் இன்ஜினியரிங் காலேஜ், தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ துவங்கி வழங்குறதுக்கான காரணமே எம்ஜிஆர் தான். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த புதுசில் ஜேபிஆரோட கல்லூரியில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஏக்கர் கணக்கான நிலங்களை வந்து மீட்டெடுத்தார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜனங்களுக்கு எதிரானவர், மக்களுக்கு எதிரானவர். ஒரு அரசியல் பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் தன்னை துதிப்பாடினவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி எம்ஜிஆரை பெரிய வள்ளல்னு பேசுகிறானுங்க. அதுவே பெரிய ஏக்கத்தனம். எம்ஜிஆர் யாரும் பொதுமக்களுக்கெல்லாம் ஒன்றும் வாரி வழங்கலை. தன்னை துதிப்பாடி தான் பின்னாடி சுற்றினவன் போனவனவன் இந்த ஐசரி வேலைன்னு இருக்காரு. அவருக்கு நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுக்கு எடுத்தாலும் வந்து படத்தில் எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்பார். அதுக்கே அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி தான் அம்பிகா ராதா வந்து எம்ஜிஆரோட சக வயசு நடிகையும் கிடையாது, சக இவங்களும் கிடையாது. பின்னாட்களில் எம்ஜிஆரோட ஆட்சியில் இருக்கும்போது அம்பிகா ராதா இந்த ஊரில் பழசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மலையாள சொந்தத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அவங்களோட சமூக பற்றை வச்சு அவங்களுக்கு வாரி வழங்கிட்டாரு. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் கட்சியிலையும் எல்லாத்துலேயும் அவர் செஞ்ச பிழைகள் தான் இன்றைக்கி அதிமுக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட கூட்டணி சேர்க்கறதுக்கு அதிமுக தயாராகிறதுக்கு அடி வச்சவர் வந்து அன்னைக்கு எம்ஜிஆரே செஞ்சுருக்காரு. அதனால் எம்ஜிஆர் பெரிய அரசியல் ஞானி நினச்சிட்டு எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து எம்ஜிஆர் எழுத்தவங்கெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் எழுத்த கலைஞர், எம்ஜிஆர் எழுத்த ரஜினிகாந்த், எம்ஜிஆர் எழுத்த டி ராஜேந்திரன் சொல்லிக்கிட்டே போகலாங்களாம். வாழ்ந்துருக்காங்க. சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க எடப்பாடி. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.